உட்காரு. இன்னும் கொஞ்சம் மோதி பாப்போமா? சரிடா. ஒண்ணுமே செய்ய முடியல. அண்ணன் எவ்வளவு ஈஸியா கேட்டுட்டாரு. உண்மையிலே இந்த ஓல்டு மாடல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஓடுதுன்னா எல்லாம் உங்க கைராசி தானே. தொழில அக்கறையும் ஆர்வமும் கடின உழைப்பு இருந்தா வண்டியும் ஓடும், வாழ்க்கையும் ஓடும். ஒழுங்கா வேலை செய்யுங்க. போங்க 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 போங்க. என்ன பண்ற? பாட்டி, எனக்கு நடக்கவே முடியல பாட்டி. என்ன பாட்டி, என்னாச்சு? ஆஸ்பத்திரி போடுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. தம்பி, கடவுளை போல சமயத்துல வந்து காப்பாத்துன. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு புரியல தம்பி. நீ ஒன்னும் பாராட்ட வேண்டாம் பாட்டி. ஆமா, இதெல்லாம் ஏழுக்கு ஏழு செய்ற ஒரு சின்ன உதவிதான். இந்த மாதிரி சின்ன உதவிங்க செய்யற அளவுக்காவது ஆண்டவனை வச்சுக்கணும் சொல்லி நீங்க வாழ்த்துனா போதும். தம்பி, உன் நல்ல குணத்துக்கு நீ மகராசனா இரு தம்பி. நான் வரேம்மா. ஆமா, பணம் வச்சிருக்கீங்களா? இல்ல. நாங்க இதை வச்சுக்கோங்க. ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. பழனி ஆண்டவ மாதிரி பேரதான் பிறக்க போறான். அப்படி பிறந்தா முருகன் பேர் வைங்க. நான் சொன்னது பழிச்சதுன்னா 3 காசு வெள்ளம் வாங்கி வாயில போடுங்க. முருகா, எல்லாம் உன் செயல். ஏண்டா, நல்லா இருக்குதுடா உன் வேலை. எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் உத்தரவு இல்லாம ஏன் வண்டி எடுத்துக்கிட்டு நீ ஆஸ்பத்திரி போயிருப்ப. தப்புதாயா, பாவம் அந்த பொண்ணு படுற வேதனை என்னால பார்க்க முடியல. அதான் வண்டி எடுத்துட்டு போனேன். என்ன செய்வது? இரும்பு பிடிச்சு வேலை செய்யறவனுக்கு இதயம்னு ஒண்ணு இருக்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை. சின்ன சேவை? இப்போ இது உனக்கு ரொம்ப தேவை. என்னடே, பெரிய சமூக சேவகன். உன் செலவைய உன் செலவுல தான் செய்யணுமே தவிர மத்தவங்க செலவுல செய்யக்கூடாது. அப்படி என்னையா செலவாயிடுச்சு உனக்கு? என்ன செலவாயிடுச்ச? கார் தேய்மானம், பெட்ரோல் செலவு, இதெல்லாம் யாரா கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான். ஏய், நான் செஞ்ச தப்புக்கு என்ன எவ்வளவு நாளும் கொச்சுக்கோ. என் குடும்பத்தை பத்தி பேசாத. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த தூரம் 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்ஸ். தேய்மான ஒரு 10 வச்சுக்கோ. போயிட்டு வந்த செலவு ஒரு 10, மொத்தம் 20. என் கூலி 25. 5 தள்ளு. வண்டி எடுத்துட்டு இங்க கிளம்பு. டோன்ட் கம் திஸ் சைட். கெட் அவுட், கெட் அவுட். ஏ பசங்களா, இனிமே இந்த தகர டப்பா இங்க வந்தா உள்ள விடாதீங்க, ரைட்? லீலா, நீ ஸ்கூலுக்கு போகல? வந்து இந்த மாசத்தை ஃபீஸ் கட்டல தாத்தா. அப்படியா? நீ ராஜாவை போய் பார்க்கலையா? அடிக்கடி அந்த அண்ணனுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல தாத்தா. ஏம்மா,
அந்த அண்ணன் அப்படி பிரிச்சு பேசாதம்மா. ராஜா உன்னை பிரிச்சு பேசல. உன்னை கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் மேல உசிரையே வச்சிருக்கிறாம்மா. முதல்ல நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சாவே அவன் ரொம்ப வருத்தப்படுவான். போமா, போய் அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போமா. போமா. என் புள்ள ஒரு நோய் நொடி இல்லாம செய்யற தொழில விருத்தி அடைஞ்சு என்னைக்கும் சந்தோஷமா வாழ நீதான்ப்பா கருணை காட்டணும். ஆமா பண்ணா, என் அம்மா ஒரு நோய் நொடி இல்லாம என் மேல இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையாம இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்க நீதான் கருணை காட்டணும். ஆமா, நீயும் குழந்தை, நானும் குழந்தை, நாம கும்பிடாத முருகனும் குழந்தை, எல்லாரும் குழந்தை. அதனால்தான் குழந்தை இருக்கிற வீடெல்லாம் கல கல கலகலன்னு இருக்கும். சாப்பிடவா? சரி, போறேன். என்னம்மா? சாப்பாட்டுல கைய வைக்காதடா. ஏன் 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 கைய பாரு. தொழிலாளி இல்ல, பெரிய தொழிலாளி. சாப்பிட வரும்போது கைய நம்புறது இல்ல. இல்லம்மா, அவசரத்துல அப்படியே ஓடி வந்தேன். போதும் விட. இப்ப சாப்பிட்ட சாப்பிடு. என்னது? பூச்சி பாத்துக்கோ. ஏன் மூஞ்சிக்கு என்னடா? இரு காட்டுறேன். என்ன இங்க பாரு. போதும்டா, நீ பூசி விட்ட கறிதானே இது? அம்மா, நான் வேணும்னே உன் முகத்துல என்னைக்கும் கறி பூச மாட்டேன். அப்படி பூசினா கூட என் கையாலேயே தொடச்சு விட்டுடுவேன். இப்ப பாரு, அம்மா அவங்க கண்ணாடி மாதிரி இருக்கு. போதும் போதும், என்ன சாப்பாடு? போக மாதிரி எப்ப பாரு கத்திரிக்கா புடலக்கா பண்ணிக்கிட்டு மாட்டு கறி பத்து கறி பண்ணக்கூடாது. நல்லா இருக்கா? ஆமா. போதும் போதும். அண்ணா, பள்ளிக்கூடம் போல போனேன். ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பிட்டாங்க. நேற்றே சொல்லி பணம் வாங்கி போயிருக்க கூடாதா? பரவாயில்ல, இப்ப போய் கட்டிடு. கொலைப்படாத, நான் முருகக்கிட்டே போய் பணம் வாங்கிட்டு வரேன். ஓகே? அப்பா முருகா, எங்களை ஆதரிச்ச பெரியோட மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கையில பணம் இல்லை. அதனால உங்க இருந்து கொஞ்சம் பணம் கடனை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வாரம் தான், 1.5 வட்டி போட்டு திருப்பி கொடுத்துறேன். என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா, பணம் எவ்வளவு கட்டணும்? 20 ரூபாய். அவ்வளவுதானே? பாரு, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகல பாடம் எவ்வளவு நஷ்டம். இனிமே எப்படி எல்லாம் செய்யாத. ஒரு வாரத்துக்கு முன்னாலே எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஓகே? இதுல வந்து 20 ரூபாய்க்கு மேல இருக்கு. 20 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு மிச்ச பணத்துல பூந்து விளையாடு. வரேனா? நான் செஞ்சது தப்பா? தப்பில்லப்பா. ஆனாலும் நான் சொன்னபடி ஒரே வாரம் தாமா, 1.5 வட்டி சேர்த்து போட்டுடுறேன். முருகன் வட்டி கடைக்காரன் இல்லப்பா. இருந்தாலும் நீ செஞ்சது நல்ல காரியம். அவன் உன்னை வாழ்த்துவாப்பா. என்னடி இது அநியாயமாக்குது? கொயாவுல தண்ணி வளைஞ்சுக்கினாக்குது. அவ குடத்தை எடுத்தாள பாத்தியா? அவ காலு போடுற தாளத்தை பாத்தியா? கோபுரத்து மேல குந்திக்கு நிக்கிற சோகத்தை பாத்தியாடி? பச்சை கொண்ட குச்சி மிட்டாய் திங்கிற அசிங்கத்தை பாத்தியானே? ராணி, தண்ணி வலியுது. இத்தனை பேரு காத்துக்கிட்டு கிடக்குறான். இது உனக்கு நல்லா இல்லமே. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆங்காரம் கூடாதுடி. நம்ம சொன்ன ஆங்காரமா? இது அலங்காரம் இல்லடி, அதிகாரம்.
என்னது அதிகாரமா? ஆமாண்டி, அதிகாரம் தான். இந்த பேட்டைக்கு அஸ்திவாரம் போட்டது யார் தெரியுமா? என் நைனா. இந்த ஊடுகளையும் குடிசைகளையும் போட்டது யார் தெரியுமா? என் நைனா. இந்த குழாய போட்டது யார் தெரியுமா? என் நைனா. நான் தண்ணி பிடிச்சி நவுந்ததுக்கு அப்புறம் தான் மத்த நாய்ங்க தண்ணியை பிடிக்கணும். ஆமா, சொல்லிப்புட்டேன். ஏய், மறுவாதியா பேசு. நாயகின்னு சொன்ன ஏய், என்னடி பண்ணுவ? கடிச்சு கொதையிடு வண்டி. வாடி நாயன் நானா. மாறி பார்க்கலாம். வா. என்ன? வா. என்ன நீ நினைச்சுன? என்ன நினைச்சுன? ஏடி ஓடி பார்த்து சும்மா நிக்கிறீங்க? போய் வளர்க்குங்கடி. நம்மளுக்கு என்ன தலையெழுத்து? ஆம்பளைங்களா சும்மா பார்த்துட்டு நிக்கிறாங்க. நைனா, நீ தான் தடுக்கூடாது. பெரிய மச்ச பாத்துக்கிட்டே இருக்கிறிய. பயில்வானுக்கு தெரிஞ்சா குடிச்செல்லாம் பாயிண்ட் போட நமக்கே வம்பு. வாங்கடி, நாம போய் தடுக்கலாம். யாராவது கிட்ட வந்தீங்க கீழ்ச்சி போடுவாங்க, கீழ்ச்சி. ஆமா, சொல்லிவிட்டேன். அம்மா ராணி, பத்ரகாளி, வணக்கம். வடக்கு என்ன தெருல சண்டை? என்னையா பொம்பளை சண்டையை பத்தி பயந்துட்டியா? சண்டை என்ன பயமா? பொம்பளைங்க வந்து இப்படி நடுத்துல சண்டை போட்டா அசைமா இல்ல, வெக்கமா இல்ல? அப்ப பொம்பளைங்கன்னா அடுப்படியிலேயே சுண்டு படுத்து சொல்றியா? பயந்தாங்களே ஆம்பளை. ஆம்பளை ஆம்பளையா? கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கிறேன். இன்னுமா ஸ்கூல் போல? இதோ போயிட்டு இருக்கேன். ஒரு விஷயம். என்னது? அந்த ராணி உனக்கு பிடிச்சிருக்கா எந்த இல்லையா? ராணி? நம்ம ராணினா? நம்ம ராணினா நாட்டுல இருக்க எல்லா ராணியும் நமக்கு பிடிக்கும். ஐயோ, அந்த ராணி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? இல்லைனா அந்த ராணி கொஞ்சம் முரட்டு குணம் தான். இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசுன்னா. அது நமக்கு தெரியும். நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. ரோட்ல எந்த ராஜாவும் பார்க்காதீங்க. போங்க. ஐயா, இனிமே நீங்க அந்த வீட்டை தங்க வேண்டாம். தம்பி, எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி உங்க மன நிம்மதியை குறைச்சிடும். பேசாம கூட வந்து என் வீட்லயே தங்கிடுங்க. வாங்க. அண்ணே, இன்னைக்கு ஊரெல்லாம் உன்னை பத்தியே தான் பேச்சு. எங்க அண்ணன் எங்க தாத்தாவோட மானத்தை மட்டும் காப்பாத்தல, இந்த பேட்டை ஜனங்களுடைய உணர்ச்சியும் தூண்டி விட்டுட்டாரு. அண்ணே, இனிமே அந்த பயில்வானுடைய பாச்சா ஒண்ணும் பலிக்காதுன்னு உனக்கு ஒரே பாராட்டுதான். இருந்தாலும் கெட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எட்டி இருக்கிறதே நல்லதுப்பா. இந்த மாதிரி பயந்தாவளுக்கு இருக்கிறதுனாலதான் நாட்டுல இந்த மாதிரி பயில்வானங்க நடமாடிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆயிடுச்சா? இருமா ஆகுமா, அவசரப்பட்ட அப்படி எவ்வளவு நேரம்? அட இருமா, இது என்ன வண்டியா? இது ரொம்ப பழைய வண்டிமா. உனக்காக அந்த செவலேட்டை கொண்டு நிறுத்த முடியும்? ஆமா, பாடி தான் ஒரிஜினல். பார்ட்ஸ் பூரா அடிக்கடி மாத்தி இருக்கிறானுங்க. ஆமா, உங்க வண்டி இதுக்கு முன்னாடி யாரு பார்த்தா? மெக்கானிக் தான். எங்கேயோ லாண்டரியில காமிச்சிருக்கீங்க. பின்ன நம்ம 10 இன்ச் போல்ட்ட போட்டு 8 இன்ச் நட்டை வச்சு இந்த ஏற்றி வச்சிருக்கானே, அடிச்சாத்தான் கலரும். கொஞ்சம் லேட் ஆகுமா? லேட் ஆகும்ல, நாம பக்கத்து இடம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் இருமா, வேலைய முடிச்சதும் எடுத்துட்டு போ. யார் வேணான்னு? சின்ன பையா, என்னன்னு அந்த புடிங்க எடுத்து வாடா. சின்ன புடிங்க இல்ல பெரிய புடிங்க? 2 புடிங்க கொண்டாடா. மாத்தி மாத்தி போட்டா தானே அதாவது கலரும். ஏய், கொண்டாடா. என்னடா இத புடிங்க கொண்டு வரதுக்கு இவ்வளவு லேட்டா? ஆமா, அது என்ன என்னமோ கேட்டீங்க? அம்மா, நான் தமிழ் பற்று உள்ளவன். அதனாலதான் தமிழ்ல பேரையெல்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேர் பிளேயர், தமிழ்ல புடுங்கி. இதுக்கு பேரு ஸ்பானர், தமிழ்ல கலட்டி. ஆமா, உங்க பேரு? தமிழர். ஐயோ, தமிழுக்கு அரசி. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எந்த தெருவுல இருக்கிறீங்க? பாவூசி தெருவுல. ரொம்ப நெருங்கிட்டீங்க. உங்களை எனக்கு பிடிக்குது. முதல்ல வண்டியை பாரு. பாக்குறேன் பாக்குறேன். மறுபடியும் அங்க என்னையா வேலை? முதல்ல அடியில வேலையை முடிச்சுட்டு மேல வரலான்னு பார்த்தேன். நீங்க அவசரப்படுறீங்க. சரி, மேல இருந்து கீழே போறேன். எல்லா இடத்தையும் நான் தானே பார்த்தாகணும்.
என்னம்மா ரேடிட்டு கண்ணா பின்னான்னு ஒழுகுது. ஒரு சொட்டு தண்ணி நிக்காத. ஆமா இது எப்படி கிளம்புது? ஐயே அதான் கார் போயிட்டே இருக்கும்போது ஆபாய் ஆபாய் நின்னுடுதா? என்னென்ன ரிப்பேர்மா சொல்லுமா? ஹார்ன் அடிக்கல. எப்படி மாடிக்கும்? வயல கரண்ட் இருக்குது, ரெண்டையும் ஜாயின் பண்ணா தானே சத்தம் வரும். அவ்வளவுதான் ரிப்பேரா? என்னம்மா என்னன்னு பாக்குறேன். இவர் ஓஸ் ஓட்டையா இருக்குது. தைரியமா பாத்தியம்மா? இவர் என்னங்க அது? என்னம்மா நீ? நான் தான் பாக்குறேன்ல, ஏன் இப்படி பாக்குறது அவசரப்படுற? நான் பாத்துட்டு சொல்றேம்மா. தைரியமா வேலையே செய்யல, அடிக்கடி சார்ஜ் இறங்குமே. ஐயோ அப்ப நிறைய ரிப்பேர் இருக்கா? நட்டையும் போல்ட்டையும் தவிர மத்த எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். இதுக்குதாம்மா வண்டியை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. வண்டி பேனா சில சமாச்சாரங்கள்லாம் ஒருத்தையும் கைப்படவே இருந்தா தான் அது உருப்படியா இருக்கும். ஆமா உங்க வண்டியை ஓட்ட வேற ஆள் இல்லையா? நீங்களே தான் ஓட்டுறீங்களா? நல்ல ஆளு கிடைக்கலையே. யாரா லேடிஸ் டிரைவர் இருக்காங்களா? லேடிஸா? ஏமா லேடிஸ் ஓட்டுறதுக்கு பேரெல்லாம் டிரைவிங்க. நல்ல ஆம்பளை பாத்துறேம்மா. இது எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே. அங்க கப்பல் போயிடுமே, எனக்கு நேரம் ஆச்சே. கப்பலா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு எறா பிசினஸ். லாரில இல்ல லோடு ஏத்தியாச்சு. நான் போனா கப்பல்ல ஏத்தணும். சொந்த பிசினஸா? இது என்னத்துக்கு? அம்மா எங்க இருக்குது உங்க கம்பெனி? சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? கம்பெனிக்கா? இல்லங்க உங்களுக்கு. ஆமா அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவராவது செவராவது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் வீட்டுல சட்டை போட்டு வந்து தனியா கம்பெனி நடத்துறேன். கல்யாணம் ஆகலையா? பாத்தீங்களா, ஆண்டவனா பார்த்து உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்திருக்கிறான். என்ன சொல்றீங்க? கிட்டவாடி கிட்டவாடி ஜமீன் பரம்பரைங்க. நானு ஜமீன் பங்களாவே வேணாம்னு வெறுத்துட்டு வந்து இங்க மெக்கானிக் செட்டு வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் தனி வரமா இருக்கேன்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, தோப்பாக்கிருவோம். சின்ன பையா போய் கட்டி வாங்கி டபுள் கிளாஸ்ல போறா. உர சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்ப பிரிஞ்சி வடகரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு நேரம் ஆச்சு, நான் போகணும். ஆமா வண்டி எப்ப ரெடி ஆகும்? கலட்டி பார்த்தா தாங்க மாட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியும். விடுங்க, இவ்வளவு தூரம் நாம நெருங்கிட்டோம். சீக்கிரமா நானே வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். சரி வாங்க. மன்னிச்சிருங்க, இல்ல பரவாயில்ல. எனக்கு இது போதுங்க.